தீவிரமடைந்துள்ள காலநிலை, நாட்டு மக்களுக்கு அவசர அறிவுறுத்தல். கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் பெண்களுக்கான சிறப்பு சுகாதார நிலையம் திறந்து வைப்பு. ஜனாதிபதியின் வடக்கு கிழக்கு அபிவிருத்தி தொடர்பில் சுமந்திரன் வெளிப்படுத்திய தகவல். ராஜீவ்காந்தி பிரபாகரனின் ரகசிய ஒப்பந்தம் காலம் கடந்து வெளியான உண்மை. பொருளாதார போரை வெல்லக்கூடியவரே மொட்டு கட்சியின் வேட்பாளர் சாகர காரியவசம். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் டெங்கு பரவும் அபாயம். ஜனாதிபதி தலைமையில் இடம்பெறும் நிகழ்வுகளில் பங்கேற்பது அவரை நிராகரிப்பதோ ஆதரிப்பதோ இல்லை, சுமந்திரன் தெரிவிப்பு. அமெரிக்காவில் நடைபெறவுள்ள இலங்கை உட்பட 29 நாடுகள் பங்கேற்கும் போர் பயிற்சி. தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் எப்பிரதேசத்திலும் அனர்த்த நிலைமை அல்லது மரம் முறிந்து விழும் ஆபத்து இருக்குமானால் அது தொடர்பில் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் 117 என்று துரித இலக்கத்திற்கு அறிவித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மற்றும் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரேமித பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார். அனர்த்த முகாமைத்துவ ராஜாங்க அமைச்சில் நேற்றைய தினம் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். சீரற்ற காலநிலை தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பு செய்கிறது. அதனால் வளிமண்டல திணைக்களத்தின் அறிவித்தல்களின் பிரகாரம் செயற்படுவது அனைவரதும் கடமை. அதனால் சீரற்ற காலநிலையால் ஏற்படும் அனர்த்தங்களிலிருந்து பாதுகாப்பு பெற வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவுறுத்தல்களுக்கு கவனம் செலுத்துமாறு நாங்கள் நாட்டு மக்களை கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் மரங்கள் முறிந்து விழும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றது. ஆனால் தொடர்பாக இதுவரை கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாக தெரியவில்லை. மரங்கள் விழுவது தொடர்பாக எச்சரிக்கை விடுப்பதற்கென ஒரு நிறுவனம் எமது நாட்டில் செயற்படுவதில்லை. இவ்வாறான எச்சரிக்கை விடுக்கும் பொறுப்பை கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு நாங்கள் வழங்கி இருக்கிறோம். அந்த துறையை முன்னேற்ற வேண்டும். துறைசார் நிபுணர்கள் இதற்கு இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும். அதே போன்று தேசிய கொள்கை அமைக்க வேண்டும். இது தொடர்பாக உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு பாரிய பொறுப்பு உள்ளது. அதே நேரம் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு பிரதான காரணமாக இருப்பது உள்ளூராட்சி நிறுவனங்களின் அனுமதி இல்லாமல் கட்டுமானங்களை அமைப்பதற்கு அனுமதிப்பதாகும். சட்டவிரோத கட்டடங்களை நிறுத்துவதற்கும் அனுமதி அளிப்பதில் ஏற்பட்டிருக்கும் தாமதிப்பை மறைக்க வேண்டாம் என நிறுவனங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் இடங்களாக ரத்தினபுரி, மாத்தறை, காளி, கொழும்பு, களுத்துறை, கம்பகா, அக்குரணை போன்ற பிரதேசங்கள் இனம் காணப்பட்டுள்ளன. இதற்கு நடவடிக்கை எடுக்காமல் தொடர்ந்து நிவாரணம், நஷ்டஈடு என செய்து கொண்டிருக்க முடியாது. எனவே நாட்டில் எப்பிரதேசத்திலும் அனர்த்த நிலைமை அல்லது மரம் முறிந்து விழும் ஆபத்து இருக்குமானால் அது தொடர்பில் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் 117 என்ற துரித இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு தெரிவிக்க முடியும். அதே போன்று கிராம சேவர் ஊடாகவும் பிரதேச செயலாளருக்கு அறிவுறுத்த முடியும் என குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கான ஆரவாரம் அனைத்து பக்கங்களிலும் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் சிங்கள தேசத்தில் என்றாலும் சரி, தமிழ் தேசத்தில் என்றாலும் சரி, தேர்தல் தொடர்பான அரசியல் இன்னமும் நேர்கோட்டிற்கு வரவில்லை என அரசியல் ஆய்வாளரும் சட்டத்திறனியுமான ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார். நாட்டில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் பொது வேட்பாளர் தொடர்பில் குறிப்பிடும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தேர்தல் தொடர்பாக இலங்கை தீவில் வசிக்கும் மக்கள் பெரிய அளவில் குழம்பாவிட்டாலும் இலங்கை தீவின் நலன்களை கொண்ட சர்வதேச சக்திகள் நன்றாக குழம்பி போயுள்ளனர். அவற்றின் கவலையெல்லாம் இவ்வளவு காலமும் கட்டிய கட்டிடங்களை எல்லாம் புதிதாக கட்ட வேண்டி வருமோ என்ற அச்சம்தான். இலங்கை தீவு தொடர்பாக சர்வதேச சக்திகள் 2 அணிகளாக போட்டியில் இறங்கியுள்ளனர் என்பது அனைவரும் அறிந்த விடயம். அமெரிக்கா தலைமையிலான இந்தோ பசிபிக் மூலோபாயக்காரர்கள் ஒரு அணி, சீனா தலைமையிலான பாதைப்பட்டிக்காரர்கள் இன்னொரு அணி. இலங்கை தீவு தொடர்பாக சர்வதேச சக்திகள் 2 அணிகளாக இறங்கியுள்ள இந்த நிலையில் ஒரு காலத்தில் ஒரு அணி மேல்நிலையிலும் இன்னொரு காலத்தில் மாற்று அணி மேல்நிலையிலும் இருக்கும் நிலை தோற்றம் பெற்றது. தற்போதைய சூழலில் இந்தோ பசிபிக் மூலோபாயக்காரர்களே மேல்நிலையில் உள்ளதாக பேசப்படுகிறது. இலங்கையின் பொருளாதார நெருக்கடி அதற்கான வாய்ப்பை கொடுத்துள்ளது. சர்வதேச நாணய நிதியம் போன்ற இந்தோ பசிபிக் மூலோபாயக்காரர்களின் சார்பு நிறுவனங்கள் இலங்கை தீவை அழுங்கு பிடியில் வைத்திருக்கின்றனர். பல்வேறு உதவிகள், ஒப்பந்தங்கள் என்பனவும் இக்கட்டிப்போடலில் துணை புரிந்திருக்கின்றது. இப்போது இந்தோ பசிபிக் மூலோபாயக்காரர்களின் கவலையெல்லாம் இதனை தொடர்ச்சியாக தக்க வைப்பது எவ்வாறு என்பதே. ரணிலையும் சஜித்தையும் இணைப்பதற்கு திரைமறைவில் வெளிப்படையாகவும் முயற்சிகள் எடுக்கப்பட்டன. எனினும் சயித் பிரேமதாசா அசைவதாக இல்லை. அரசியல் தற்கொலை செய்வதற்கு சயித் பிரேமதாசா அரசியல் கற்கும் குழந்தை அல்லவே. பாதிப்பை குறைப்பதற்காகவே கரு ஜெயசூரியவை பொது வேட்பாளராக இறக்கும் முயற்சியும் நடந்து அதுவும் பெரிய வெற்றியை கொடுக்கவில்லை.
என்று மத்திய போட்டியாளர்கள் இருவரும் பகிரங்கமாக தம்மை வேட்பாளராக அறிவித்துவிட்டனர். ரணில் விக்ரமசிங்க மட்டும் இன்னமும் அறிவிக்காது இருக்கிறார். மேற்குலகம் எதையாவது செய்யுமென அவர் நம்பக்கூடும். இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியை உடைத்து ஒரு பகுதியை தம்பக்கம் இழுக்காமல் ரணில் விக்ரமசிங்கவினால் ஒருபோதும் தன்னை நிலைநிறுத்த முடியாது. தென்னிலங்கை கள நிலவரம் இவ்வாறு கலங்கிய நிலையில் இருக்கின்ற சூழலில் தமிழர் தாயகத்தில் தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. தமிழ் மக்கள் எப்போதும் அனுபவ ரீதியாக செயல்படுவதே வழக்கம். சிங்கள வேட்பாளருக்கு வாக்களித்து எந்தவித பயனும் இல்லை என்பதை அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டுள்ளனர். இதனால் பெரும்பான்மை தமிழ் மக்கள் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் நிலை உள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் குறிப்பாக சம்பந்தன் சுமந்திரன் தலைமையின் இணக்க அரசியல் தொடர்ச்சியாக தோல்வியை சந்தித்தது. இது ஒரு வகையில் சிங்கள அரசின் தோல்வி எனலாம். கொழும்பை மைய கருத்துருவாக்கிகள் தமிழ் பொது வேட்பாளரை எதிர்க்கின்றனர். தமிழர் தாயக மைய கருத்துருவாக்கிகள் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கின்றனர். கொழும்பு கருத்துருவாக்கிகளின் இருப்பு கொழும்பு சார்ந்தது. எனவே அவர்களது எதிர்ப்பு கருத்துக்கள் எதிர்பார்க்கக்கூடியவை. காணிப்பறிப்பு, மொழிப்பறிப்பு, பொருளாதார சிதைப்பு, கலாச்சார புறக்கணிப்பு என்பன தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த இன அழிப்பு இலங்கை அரசின் திட்டமாக இருப்பதனால் எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் இதனை செய்து கொண்டே இருக்கும் என தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் 5320 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள பெண்களுக்கான சிறப்பு சுகாதார நிலையம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இன்று திறந்து வைக்கப்பட்டது. குறித்த நிகழ்வு இன்று காலை 9:30 மணியளவில் இடம்பெற்றது. கிளிநொச்சி மத்திய மகா வித்தியாலய மைதானத்தில் உலங்கு வானூர்தியில் வந்திறங்கிய ஜனாதிபதியை விஜயகலா மகேஸ்வரன் மற்றும் பலரும் வரவேற்றனர். தொடர்ந்து வைத்தியசாலை கட்டடத்தினை திறந்து வைத்த ஜனாதிபதி அங்கு இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டார். நெதர்லாந்து அரசின் இலகு கடன் நிதி உதவியில் பெண்களுக்கான சிகிச்சை கூடமாக அமைக்கப்பட்டது. நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, இலங்கைக்கான நெதர்லாந்து தூதுவர் ஹொனே கொப்பங், பாராளுமன்ற உறுப்பினர்களான சுமந்திரன், தர்மலிங்கம் சித்தார்த்தன், வடமாகாண ஆளுநர் சார்ல்ஸ், முன்னாள் இராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாண மாவட்டத்தின் அபிவிருத்தியிலும் மக்களின் அபிவிருத்தியிலும் ஜனாதிபதி விசேட கவனம் செலுத்தியுள்ளார் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்துக்காக யாழ் நகரில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட 8 மாடிகளை கொண்ட மருத்துவ பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி கட்டட தொகுதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் சுமந்திரன் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மக்களின் பிரதிநிதி என்ற வகையில் இந்த சபையில் உரையாற்ற வாய்ப்பளித்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்று இங்கு வந்தமைக்கு தனிப்பட்ட முறையில் ஜனாதிபதிக்கு நன்றி கூறுகின்றேன். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த காலம் முதல் வடக்கு மற்றும் கிழக்கின் அபிவிருத்திக்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்டுள்ளார். இன்று திறந்து வைக்கப்படும் யாழ் பல்கலைக்கழகத்தின் இந்த மருத்துவ பீட கட்டடம் வடக்குக்கு மாத்திரமன்றி நாட்டுக்கும் ஒரு நல்ல முதலீடாகும் என சுட்டிக்காட்டலாம். மேலும் இது எதிர்காலத்தில் இலங்கையில் நிபுணர்களின் புகலிடமாக மாறும் என நான் நம்புகின்றேன். முன்னதாக இந்த சபையில் உரையாற்றியவர்கள் கூறியது போல் யாழ் மாவட்டத்தின் அபிவிருத்தியிலும் மக்களின் அபிவிருத்தியிலும் ஜனாதிபதி விசேட கவனம் செலுத்தியுள்ளார். 2005 உங்கள் பயணத்துக்கு வடக்கு மக்கள் தடையாக இருந்திருக்கலாம். அதை வடபகுதி மக்கள் இப்போதாவது வருத்தத்துடன் நினைவு கூர்வார்கள் என நினைக்கின்றேன். இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்திய யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தை நான் வாழ்த்துகின்றேன். இந்த முதலீடு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். யாழ் மாவட்டத்துக்கு வருகை தந்த ஜனாதிபதியை அன்புடன் வரவேற்பதுடன் இந்த விஜயத்தின் போது வடக்குக்கு அவர் ஆற்றி வரும் அனைத்து பணிகளையும் பாராட்டுகின்றோம் என தெரிவித்துள்ளார். இலங்கையின் இறுதிப் போரை மஹிந்த ராஜபக்ச முடிவுக்கு கொண்டு வந்தது போல் பொருளாதார போரை வெற்றி கொள்ளக்கூடிய ஒருவரையே ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்குவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி இதுவரை எந்தவொரு தேர்தலிலும் தோற்றது கிடையாது. ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கும் கட்சி சார்பில் சில வேட்பாளர்கள் தயார் நிலையில் உள்ளனர். உரிய நேரம் வரும்போது வெற்றி வேட்பாளரை களமிறக்கி ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி நடை போடுவோம். ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் கருத்து கூறுவதில் இருந்து விலகி இருக்குமாறு கட்சி தீர்மானித்துள்ளது. எனவே தற்போதைய சூழ்நிலையில் வேட்பாளர் பெயரை கட்சி முடிவை மீறி அறிவிக்க முடியாது. மஹிந்த ராஜபக்ச பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தியவர். அப்போது தம்மிக்க பெரேரா மஹிந்த ராஜபக்சவின் செயலாளராகவும் முதலீட்டு சபையின் தலைவராகவும் பணியாற்றியவர். நாட்டை மீட்கக்கூடிய தலைவராகவே மஹிந்த ராஜபக்சவை அன்று மக்கள் தெரிவு செய்தனர். அவர் மக்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றியதுடன் போரை முடிவுக்கு கொண்டு வந்தார். அதேபோல் பொருளாதார போரை வெற்றி கொண்டு நாட்டை மீட்கக்கூடிய வேட்பாளர் ஒருவரை நாம் நிறுத்துவோம் என தெரிவித்துள்ளார்.
இலங்கை அரசாங்கத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டதன் பின்னர் குறைந்தது 43 பாகிஸ்தான் கைதிகள் இலங்கையிலிருந்து திருப்பி அனுப்பப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலை உள்துறை அமைச்சர் மொக்சின் நக்வி தெரிவித்துள்ளார். இலங்கை உயர்ஸ்தானிகர் ரவீந்திர சந்திர ஸ்ரீ விஜய் குணவர்த்தனவுடன் இடம்பெற்ற சந்திப்பை அடுத்து இந்த விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறையில் அடைக்கப்பட்டுள்ளவர்கள் நாடு திரும்புவதற்கு வசதியாக கடந்த ஒரு மாதமாக இலங்கை அதிகாரிகளுடன் உள்துறை அமைச்சகம் நெருக்கமாக ஒத்துழைத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒப்பந்தத்தை ராஜதந்திர முயற்சிகளின் சாதகமான விளைவு என விவரித்த அவர், பாகிஸ்தான் கைதிகளை நாடு திருப்புவதற்கான ஏற்பாடுகள் சில நாட்களில் முடிவடையும் என தெரிவித்துள்ளார். இலங்கையில் நிலவும் மழையுடனான சீரற்ற காலநிலை காரணமாக டெங்கு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலை டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு குறிப்பிட்டுள்ளது. மேலும் நாட்டில் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 24,227 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையின்படி கடந்த ஏப்ரல் மாதத்தில் 2,234 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியிருந்தனர். இந்த மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 1,954 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இந்த மாவட்டத்தில் 5,183 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கொழும்பு மாவட்டத்துக்கு அடுத்தபடியாக யாழ் மாவட்டத்தில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அதன்படி யாழ் மாவட்டத்தில் 3,884 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் என டெங்கு நோய் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் தேர்தலின் போது வரலாற்றில் பாடம் கற்றுக்கொண்டு விழுந்த குழியில் மீண்டும் விழாமல் புத்திசாலித்தனமான தீர்மானம் எடுப்பது நாட்டு மக்களின் பொறுப்பாகும். அரசியலமைப்பின் பிரகாரம் தேர்தலை நடத்தாமல் இருப்பதற்கு யாருக்கு முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இம்தியாஸ் பாக்கீர் மாக்கார தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தல் எமது நாட்டின் அரசியலமைப்பின் பிரகாரம் நடத்தப்பட வேண்டும். அதனை மாற்ற முடியாது. தேர்தல் தொடர்பில் அறிவிக்கும் பொறுப்பு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு இருக்கிறது. அரசியல்வாதிகள் அது தொடர்பில் முடிவெடுக்க முடியாது. அதே நேரம் இந்த சந்தர்ப்பத்தில் பாராளுமன்ற தேர்தலை நடாத்த தேவையில்லை என கூறியிருப்பது தொடர்பில் நான் ஆச்சரியப்படுகிறேன். ஜனநாயகம் தொடர்பில் கடுகளவேனும் மரியாதை இருப்பவர்களின் நாவினால் இவ்வாறான கூற்று வர முடியாது. அரசியல் பொறுப்பு வாய்ந்த பதவியை வகிக்கும் ஒருவரின் நாவினால் இவ்வாறான வார்த்தை வெளிவரும் என்றால் அவர் ஹிட்லரின் மொசாட்டின் உறவினராக இருக்க வேண்டும் என நான் காண்கின்றேன். வரவிருக்கும் தேர்தல் மக்கள் வரலாற்றில் நடந்த விடயங்களை நினைவில் வைத்துக்கொண்டு அவற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு புத்திசாலித்தனமான தீர்மானம் ஒன்றை எடுக்க வேண்டும். நாங்கள் உலக அரசியலிலும் காண்கின்ற விடயங்கள் இலங்கை அரசியலிலும் கண்டிருக்கின்றோம். மக்களின் உயிர்கள் அரசியல்வாதிகளின் உயிர்கள் தொடர்பில் கண்டுகொள்ளாமல் குறுகிய நோக்கங்களை அடைந்து கொள்ள முயற்சிக்கின்றனர். அதனால் நாங்கள் 30 வருட கொடூர யுத்தத்துக்கு நீண்டகால முகம் கொடுத்தோம். வரலாற்றில் பாடம் கற்றுக்கொண்டு மீண்டும் விழுந்த குழிகளுக்குள் விழாமல் புத்திசாலித்தனமான தீர்மானம் எடுப்பது நாட்டு மக்களின் பொறுப்பாகும். அரசியல் அமைப்பின் பிரகாரம் தேர்தலை நடத்தாமல் இருப்பதற்கு யாருக்கும் முடியாது என தெரிவித்துள்ளார். எனது தேர்தல் மாவட்டத்தில் நிகழும் அரசு நிகழ்வுகளில் நான் பங்கு பெற்றுவது ரணில் விக்ரமசிங்கவை வேட்பாளராக ஆதரிக்கும் செயலல்ல என பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உத்தியோகபூர்வமாக 3 நாட்கள் வடக்குக்கு விஜயம் செய்துள்ள நிலையில் அங்கு பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள், கூட்டங்கள், கலந்துரையாடல்களில் பங்கு பெற்று வருகின்றார். இந்த நிலையில் குறித்த அபிவிருத்தி திட்டங்கள் சிலவற்றில் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளருமான சுமந்திரன் சில இடங்களில் பங்கு பெற்றிருந்தார். இது தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் எழுப்பப்பட்ட நிலையில் அவர் தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் இது தொடர்பான கருத்தினை பதிவிட்டுள்ளார். யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான நான் எனது மாவட்ட தொகுதி மக்கள் அபிவிருத்தி தொடர்பாக இடம்பெறும் நிகழ்வுகளில் தான் பங்கெடுக்க விரும்புவது தனது வளமை எனவும் அவ்வாறான செயற்பாடை தான் மேற்கொண்டதாகவும் அதன் மூலம் தான் ஜனாதிபதியை ஆதரிப்பதோ நிராகரிப்பதோ என்ற அர்த்தங்கள் தேவையற்றது என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். இலங்கை உட்பட சுமார் 29 நாடுகள், 40 போர்க்கப்பல்கள், 3 நீர்மூழ்கி கப்பல்கள், 14 தேசிய தரைப்படைகள், 150க்கும் மேற்பட்ட விமானங்கள் மற்றும் 25,000க்கும் மேற்பட்ட பணியாளர்களின் போர் பயிற்சியொன்று நடாத்தப்பட உள்ளது. ஹவாய் தீவுகளில் 2024 ஜூன் 26 முதல் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை இந்த பயிற்சிகள் நடாத்தப்படும் என அமெரிக்காவின் பசிபிக் படைப்பிரிவு அறிவித்துள்ளது. 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் ரிம் ஆஃப் தி பசிபிக் பயிற்சி தொடர்பில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை வளர்ப்பதற்கும் நிலைநிறுத்துவதற்கும் வடிவமைக்கப்பட்ட ஒரு பயிற்சியாகும். கடல் பாதைகளின் பாதுகாப்பையும் சுதந்திரமான மற்றும் திறந்த இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் பயிற்சியாக அமைந்துள்ளது.
1971 தொடங்கப்பட்ட தொடரின் 29வது பயிற்சியாக இந்த வருடம் நடாத்தப்பட உள்ளது. இந்த ஆண்டின் பயிற்சியில் ஆஸ்திரேலியா, பெல்ஜியம், பிரேசில், புருனே, கனடா, சிலி, கொலம்பியா, டென்மார்க், ஈக்குவெடார், பிரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா, இந்தோனேசியா, இஸ்ரேல், இத்தாலி, ஜப்பான், மலேசியா, மெக்சிகோ, நெதர்லாந்து, நியூசிலாந்து, பேரு, கொரியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், இலங்கை, தாய்லாந்து, டோங்கா ஆகிய ராச்சியம் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் பங்கேற்கின்றன. இணைப்பாட விதான செயற்பாடுகளில் சாதித்ததனூடாக மருத்துவ பீடத்திற்கு யாழ் இந்து கல்லூரியைச் சேர்ந்த மாணவன் துஷ்யந்தன் பிரசாந்தன் தெரிவாகியுள்ளார். மூலக்கூற்று உயிரியல் பாடத்துக்கு தெரிவாகியிருந்த பிரசாந்தன் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தேசிய மட்ட சாதனையாளர்கள் நேர்முகத் தேர்வின் பின்னர் ஊவா வெல்லச மருத்துவ பீடத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார். பல்கலைக்கழக தெரிவுக்காக காப்போத உயர்தர பரீட்சையில் பிரதான 3 பாடங்களிலும் பெற்றுக்கொள்ளும் புள்ளிகளுக்கு சட்புள்ளி கணிக்கப்பட்டுள்ளது. எனினும் மாணவர் ஒருவர் இணைப்பாட விதானத்தில் வெளிப்படுத்திய திறமைகளுக்காக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு மேலதிக சட்புள்ளிகளை வழங்கி அவருக்கு மேலதிக வாய்ப்பை வழங்கியுள்ளது. இந்த நிலையில் 2022ஆம் ஆண்டில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருந்து 99 மாணவர்கள் மருத்துவ பீடத்துக்கு தெரிவாகியுள்ளதோடு 2 விசேட வகையில் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இதன் அடிப்படையில் குறித்த பாடசாலையின் காப்போத உயர்தரம் 2022 உயிரியல் பிரிவு மாணவனுக்கு மருத்துவ பீடம் செல்லும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. மேலும் நேர்முகத் தேர்வில் உயர்தர காலப்பகுதியில் பெற்ற அடைவுகள் பிரதானமாக கொள்ளப்பட்டாலும் பாடசாலை கால அடைவுகள் அனைத்தும் கருத்தில் கொள்ளப்பட்டமை நோக்கக்கூடிய விடயமாகும். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி குறித்து முன்னாள் மத்திய அமைச்சர் மணிசங்கர் ஐயர் எழுதியிருக்கும் நான் அறிந்த ராஜீவ் என்ற நூல் இந்திய இலங்கை ஒப்பந்தம் குறித்து ராஜீவின் உள்மட்டத்தில் இருந்த ஒரு நபரின் பார்வையில் சில நுணுக்கமான தகவல்களை முன்வைத்துள்ளது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மாநிலங்களவை உறுப்பினராகவும் மத்திய அமைச்சராகவும் இருந்த மணிசங்கர் ஐயர் தற்போது ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்த காலகட்டம் குறித்து விரிவான புத்தகம் ஒன்றை எழுதியுள்ளார். நான் அறிந்த ராஜீவ் என்ற பெயரில் வெளியாகி இருக்கும் அந்த புத்தகம் ராஜீவ்காந்தி ஆட்சியின் காலகட்டத்தில் எட்டப்பட்ட ஒப்பந்தங்கள், சர்ச்சைகள், வெளியுறவுத்துறை கொள்கை முயற்சிகள், உள்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள், பஞ்சாயத் ராஜ் ஆகியவை குறித்து விரிவாக குறிப்பிடுகின்றன. இதில் சர்ச்சைகள் என்ற பகுதியில் சாபூனா வழக்கு, பாபர் மசூதி விவகாரம், ராஜஸ்தானில் மேற்கொள்ளப்பட்ட பிரஸ்டாக் நடவடிக்கை, இந்திய அமெரிக்காக்கும் படை இலங்கைக்கு அனுப்பப்பட்ட விவகாரம், போபஸ் ஆகியவை விவரிக்கப்பட்டுள்ளன. இத்துடன் ஜெஃப் நக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.